நூசா பனிடால முழுசாக ஒரு நாள் நாங்கள் இருந்தோம். அதோட வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வந்து நம்ம பாலியிலேருந்து தனியாக ஃபேரி எடுத்து அந்த ஐலண்டுக்கு போனோம். ஸோ நூசா பனிடா பாலி ஐலண்ட் உள்ள இல்லை, அது ஒரு தனி ஐலண்ட். ஸோ பாலிக்கு போகிறவங்க ரொம்ப பேர் இதை மிஸ் பண்ணுவீங்க. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் நூசா பனிடாக்கு போங்க. ஏன்னா நானே 2 வாட்டி போயிருக்கேன். ஆனால் சவுத் ஈஸ்ட்னு 2 சைடு இருக்கும். நார்த் சவுத்துன்னு 2 சைடு இருக்கும். நீங்கள் எந்த பேக்கேஜ் எடுக்கிறீங்களோ அந்த சைடு நீங்கள் போகலாம். நீங்கள் ஃபுல் பேக்கேஜ் எடுத்துடாதீங்க, டைம் பத்தாது. மினிமம் நீங்கள் 2, 3, ஏன்னா உள்ளேயே 2, 3 ஐலண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் டைம் பத்தாது. மேக்ஸிமம் 2 இல்லை 3 இடத்துக்கு தான் நீங்கள் போக முடியும். இல்லைனா ரொம்ப ரஷ்ஷிங்காக இருக்கணும். ஒரு இடமும் நீங்கள் போய் சேர்கிற இடம் வந்து தூரமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபுல் பேக்கேஜ் எடுத்துடாதீங்க. அண்ட் எடுக்கிறவங்க சாப்பாடோடு சேர்த்து எடுங்க. அது நல்லா வர்த்தாக இருக்கும். நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம். ஓகேவா? ஸோ நாங்கள் போய் இறங்கினோடனே போய் பார்த்தது இந்த பீச்சை தாங்க நாங்கள் போய் பார்த்தோம். கிளிங்கிங் பீச். அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இந்த பீச்சு. ஸோ இதுக்கு வந்து லிஃப்ட்டு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இது கீழே இறங்குறதுக்கு இதுக்கு லிஃப்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மழை தூறிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் வீடியோ அவ்வளோ கிளியராக இருக்காது. சரியான மழைங்க நாங்கள் போய் சேர்ந்த நேரத்தில். பட் ஸ்டில் நாங்கள் விடாமல் ஃபோட்டோஷூட் எடுத்தோம். அது எப்படி நாங்கள் மிக்ஸ் பண்ணுறது? ஸோ நாங்கள் வீடியோ ஃபோட்டோஷூட்லாம் எடுத்தோம். ஃபேமிலியில் எல்லாம் எடுத்துகிட்டு அம்மா அப்பா இது வந்து இங்கே ஃபோட்டோ பிடிக்கணும்னா தனியாக காசு வாங்குவாங்க. அம்மா அப்பா மேலே ஏறல, கீழே நின்றுட்டாங்க. அதுக்கடுத்து நாங்கள் போனது தான் இந்த புரோக்கன் பீச். ஓகே, புரோக்கன் பீச் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சும்மா அப்படி தாங்க இருக்கும். அந்த கலரு பேரடைஸ், சொர்க்க பூமி அப்படி தான் இருக்கும் இந்த இடம். இந்த இவ்வளோ அழகான இந்த இடத்துக்கு நீங்கள் போனோன்னா எவ்வளோ தூரம் நடக்கணும் தெரியுங்களா? அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப எல்லா பீச் பேக்கேஜும் சைன் அப் பண்ணிடாதீங்க. ரொம்ப தூரம் நீங்கள் நடக்க வேண்டியது இருக்கும். இது வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நடக்கிற பாதை. ஸோ பேரண்ட்ஸால் வர முடியல, நாங்கள் மேலேயே உட்கார வச்சுட்டு, ஏன்னா இங்கே 2 பீச் இருக்கும். பில்லாபங் பீச்சும் புரோக்கன் பீச்சும். அப்புறம் ஏஞ்சல் பீச்சா, ஓகே, இந்த மாதிரி 3 பீச் இருக்கும். ஸோ ஒரு இடத்துக்கும் நீங்கள் நடந்து போகிறதுக்குள்ளே ஐயோ வெயிலில் வந்து சன்பிளாக் போடாமல் போயிடாதீங்க. அப்புறம் கறி ஆயிடுவீங்க. ஓகே, முக்கால்வாசி அங்கே வந்து பார்த்திங்களா எப்படி ஆகிட்டேன்னு அப்படி தான் ஆயிடுவீங்க. ஸோ நடந்து போனோம், தெம்போடு நடந்து போனோம். ஓகே, அங்கே நடந்து போனோன்னு இவ்வளோ அழகான அந்த பீச் எங்கள் கண்ணு முன்னுக்கு நின்றுச்சுங்க. ஸோ நடந்தது வந்து எங்களுக்கு ஒர்த்தாக தான் தெரிஞ்சிச்சு. இவ்வளோ அழகான இடத்த பார்க்கணுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ ஃபேமிலியே வீடியோ ஃபோட்டோஷூட் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் இந்த புரோக்கன் பீச்சில். ஓகே, ஸோ ஏஞ்சல் பீச், புரோக்கன் பீச், பில்லாபாங் பீச்னு இங்கே நிறையா இருக்கும். நடக்க முடிஞ்சவங்க நடக்கலாம். அவங்க பாதியிலே அந்த பேக்கேஜில் கூப்பிட்டு போகிறவங்க கேட்பாங்க, உங்களால் நடக்க முடியுமா? அப்புறம் அங்கே போய்ட்டு நான் வரல அப்படி சொல்லாதீங்க. அப்படிலாம் கேட்பாங்க. கண்டுக்காதீங்க. நீங்கள் நடங்க. காசு கொடுத்துட்டீங்களே, கண்டிப்பாக நடந்தான்னு எங்கள் சின்ன பையனே நடந்தான். ஓகே, நாங்கள் ஒவ்வொரு இடமும் அந்த இடத்துல வந்து ஃபோட்டோஷூட் எடுத்துக்கிட்டே தான் இருந்தோம். என்ன வெயிலாக இருந்தாலும் சரி, எப்படி வேர்த்தாலும் சரி, ஃபோட்டோஷூட் முக்கியம் பிகிலு. கப்பு முக்கியம் பிகில் மாதிரி ஃபோட்டோஷூட் முக்கியம். நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணி வந்திருந்தனால எடுத்தோம். அதுக்கப்புறம் அப்பா அம்மாவால் வர முடியல. ஸோ நாங்கள் மேலேயே உட்கார வச்சு நாங்கள் அந்த கடைசி வரைக்கும் போனோம் திரும்ப. ஆனால் அப்பா அம்மா இங்கே மேலேயே உட்கார வச்சு நாங்கள் வீடியோ ஷூட் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து இவங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்காமல் இருக்கக்கூடாதுல்ல. அப்புறம் அந்த சைட்டில் வந்து பில்லாபங் பீச்லேயே நாங்கள் உட்காந்து எடுத்தோம். பட் வந்து அந்த ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணல. ஏன்னா இந்த வீடியோவே லெங்க்த்தாக போயிடுச்சு. நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இது குளிக்கலாம். இந்த பீச்சில் வந்து குளிக்கலாம். இந்த பீச்சோட பேர் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஓகே, ஆனால் நாங்கள் துணிலாம் எடுத்துகிட்டு வரல, ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. ஏன்னா 1 டே தானே, அப்புறம் டயர்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் நாங்கள் கை கால் நினச்சிட்டு விளாண்டுட்டு ரிட்டன் போயிட்டோம். ரிட்டன் வந்து சாயந்தரம் ஒரு 4 மணிக்கெலாம் நாங்கள் எடுத்துட்டோம். அப்போ தான் 5, 6 மணிக்கெலாம் நாங்கள் அங்கே போய் சேர முடியும். 45 to 1 hour ஜெர்னி எடுக்கும். ஸோ சேஃபாக நாங்கள் போயிட்டு திருப்பி ஹோட்டல் போய் சேர்ந்துடணும். ஃபேமிலியோடு வந்திருக்கனால சாப்பாடெலாம் டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமாகவே ஃபேரி எடுத்து திருப்பி ரிட்டன் போயிட்டோம். ஸோ போகிறவங்க முடிஞ்சால் ஒரு நாள் ஃபுல்லாக கூட இங்கே தங்கிட்டு போங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பீச்சு. சீரியஸ்லி வெரி நைஸ். போகிறவங்க மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தென் இதான் நாங்கள் ரிட்டன் வந்தது. ஓகே, ஃபேரியில் ஏறி இறங்குறப்ப மட்டும் பார்த்துக்குங்க. பசாங் சூரட்டில் ஏறி இறங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ.